மனித உயிர்களுக்கு தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை அனைவருக்கும் வணக்கத்துடன் கூடிய நன்றி. நான் விவசாயத்தை பற்றி ஒரு சிறு தொகுப்புகளாக வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் நான் பண்ணை இயந்திரவியல் திட்டத்தை பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன். அதாவது ஃபார்ம் மெக்கனைசேஷன் ஸ்கீம். இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷன் ஸ்கீமில் தமிழ்நாடு அரசு பல விதமான திட்டங்களை வேளாண் துறைக்கு பயன்படுத்திக்கிட்டு வருது. அதில் ஒன்று பார்த்தோன்னாக்கா அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் ஸ்கீம், வேளாண் இயந்திரவியல் திட்டம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் திட்டப்பகுதி அப்படின்னாக்கா எந்தெந்த பகுதியில் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பணி விவரங்கள் அப்படி என்னன்னா, விவசாயிகளுக்கு குறிப்பிடப்பட்ட இயந்திரங்களுக்கு, அதான் நான் சொன்ன இப்போ தெரிவிக்க போகிறேன் என்னென்ன இயந்திரம்னு. அந்த இயந்திரங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா சப்சிடி தர போகிறாங்க. சப்சிடி ஒன்று கூடிய சப்சிடி உதவி வழங்கி அந்த இயந்திரங்களை விற்பனை செய்ய போகிறாங்க. இப்போ என்னென்ன விதமான இயந்திரங்களை பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடின்னு கூட விற்பனை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, டிராக்டர்ஸ், பவர் டில்லர்ஸ், செல்ஃப் ப்ரொப்பல்லர்டு பேடி டிரான்ஸ்பிளான்டர், ப்ரொப்பல்லர்டு பேடி ரீப்பர், ரோட்டோவேட்டர், கல்டிவேட்டர், டிஸ்க் ப்ளோ, சீசல் ப்ளோ இத்தகைய வேளாண் இயந்திரங்களுக்கு சப்சிடியுடன் கூடிய, அதாவது சப்சிடி அல்லது மானியம் வழங்கி விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் விற்பனை செய்யுது. இப்போ இது என்னுடைய பயன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வேளாண் இயந்திரத்துடைய விலை அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு 25% மற்றும் இது அல்லது அதுலேருந்து மத்திய அரசால் ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் நிர்ணயம் செய்யப்படும் உச்சபட்ச வரம்பு. இப்போ நான் சொன்ன 25% இயந்திரனுடைய விலையிலையும் இல்லை மத்திய அரசால் நிர்ணயம் செய்யப்படும் உச்சபட்ச வரம்பும் இதில் எது குறைவோ அதை தான் நம்ம சப்சிடியாக எடுத்துக்கிட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ இதுக்கான விவரங்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ நான் இப்போ படிக்கிறேன். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஏஇடி இன் த ரெவன்யூ டிவிஷன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஏஇடி இன் த டிஸ்ட்ரிக்ட், சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் ஏஇடி இன் த ரீஜியன், சீஃப் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நந்தனம். இப்போ நான் முழுமையான விவரம் சொல்லிட்டேன். இப்போ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனில் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட என்னென்ன இயந்திரங்கள் இருக்குது, எந்தெந்த இயந்திரங்களுக்கு எவ்வளோ சப்சிடி தரீங்க அப்படின்னு கேட்டு முழுமையான விவரத்தை வாங்கி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வேளாண் இயந்திரங்களை கொள்முதல் செய்து உங்களுடைய வாழ்வாத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன். என்னென்னாக்கா 2435 2686, 2435 2686, 2435 2435 2622. இப்போ நான் மொத்தம் 2 நம்பர் திரும்ப சொல்கிறேன். 2435 2686 1, 2435 2622 2. இந்த மேற்கு நான் இப்போ சொன்ன இந்த ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு எந்தெந்த வேளாண் இயந்திரங்களுக்கு எத்தனை சதவீதம் சப்சிடியில் இயந்திரங்கள் கொள்முதல் விற்பனை செய்யப்படுகிறது என்பது விவரங்களுக்கு தெரிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை கொள்முதல் செய்து விவசாயத்தை மீண்டும் ஒரு பசுமை புரட்சியை 1963 வாக்கில் ஏற்பட்ட 1963 டு அந்த 65க்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட பசுமை புரட்சியை போன்று மீண்டும் ஒரு வளமான பசுமை புரட்சி ஏற்படுத்துவதற்கு இது போன்ற பண்ணை இயந்திரங்கள் மிகவும் முக்கியமாக பயன்படுகிறது. அதனால் நீங்கள் இந்த இயந்திரம் உங்களுக்கு தேவையான இயந்திரங்களை கொள்முதல் செய்து மகசூலை பெருக்கி, அதாவது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை இயந்திரங்கள் எதுக்காக இப்படி முக்கியம் அப்படின்றனாக்கா ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது.
இப்போ விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆட்பற்றாக்குறை இல்லாதனால உரித்த காலத்திற்கு வேளாண் பணிகளை நம்மளால் செய்து முடிக்கப்பட முடியவில்லை. அதனால் பார்த்தோன்னாக்கா இந்த பண்ணை இயந்திரவியலை பயன்படுத்தி நம்முடைய விவசாயத்தை உரித்த காலத்திற்கு அதனுடைய பணிகளை முடித்து வேளாண் அதாவது விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய விளைபொருள் அளவை உயர்த்தி அந்த விளைபொருள்களுடைய குவான்டிட்டி அதாவது அளவினை உயர்த்துவதன் மூலமாக விவசாயியுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். இந்த விவசாயியுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் போது நாட்டினுடைய பொருளாதார நிலைமையும் மேற்படும். அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அளவும் உற்பத்தி ஆகும். ஏன்னா விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய பிரைமரி செக்டார், முதன்மை துறை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு நாட்டினுடைய முதன்மை செக்டார் எதுனாக்கா நம்முடைய விவசாயம் தான். அதனால் நம்ம விவசாயத்தை நம்ம எவ்வளோ பெருக்கிறோமோ அவ்வளோ நாட்டுடைய மேம்பாடு அடையும். நாட்டு அனைத்தையுமே முதன்மை செக்டாரையே சார்ந்துள்ளது. அதாவது பிரதான முதன்மையான துறையான விவசாயத்தை சார்ந்தே அமைந்துள்ளது. அதனால் விவசாயத்தை பெருக்குவதற்கு ஃபார்ம் மெக்கனைசேஷன் முக்கியம், பண்ணை இயந்திரம். அதனால் பண்ணை இயந்திரத்தினுடைய தமிழ்நாடு அரசு அதன் காரணமாக தான் தமிழ்நாடு அரசு ஒரு சப்சிடி வழங்குது. என்னென்ன மிஷினரிக்கு என்னென்ன சப்சிடி வழங்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மேலும் இதர விவரங்கள் தேவைப்படுகிறது. நான் இப்போ சொன்னல ஒரு 2 நம்பர் 24 35 26 86 24 35 26 22 இந்த 2 நம்பர்லேயும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இயந்திரங்களினுடைய சப்சிடி விவரங்களை கேட்டறிந்து உங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்றமாறு இயந்திரங்கள் வாங்கி விவசாயத்தை பெருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்தை பெருக்குவதுடன் மட்டும் இல்லாமல் விவசாயியுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். விவசாயியுடைய வாழ்க்கை தரம் உயரும் போது மாநிலத்தினுடைய வருவாயும் நிதி நிலைமை உயரும். மாநிலத்தினுடைய நிதி நிலைமை உயரும் போது ஒரு நாட்டினுடைய நேஷனல் இன்கம் அதாவது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, ஜிஎன்பி, கிராஸ் நெட் ப்ராடக்ட்டு, நேஷனல் இன்கம், இது போன்ற ஏனைய பொருளாதார குறியீடுகளுக்கு பொருளாதாரம் நம்ம நாட்டுடைய மேம்படும். இது போன்று அதனால் நீங்கள் விவசாயிகள் இந்த இயந்திரங்கள் விவரங்களை நான் கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் கேட்டறிந்து பெற்று விவசாயத்தை பெருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.